மகளிருக்கு சாமான்கள் சேர்க்கிறதுல நிறைய ஆசை உண்டு. நிறைய சேர்ப்போம். யார் யார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டே சில பாத்திரம் வாங்குவோம். அவங்க காதில் இருக்கிற தோடு நல்லா இருக்குன்னு வாங்குவோம். ஒரு வீட்டில் அவங்க சோஃபா வாங்கியிருக்காங்க, புதுசாக நாலு என்னவோ தோணும், அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வாங்கி சேர்ப்போம். பட் ஒரு நேரத்தில் சேர்ந்து கொண்டே இருந்தால் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நலம் சம்பந்தமாக இப்போ இன்னைக்கு இன்னொரு தலைப்பு எடுத்துட்டு நம்ம பேசுவோம். மகளிருக்கு சாமான்கள் சேர்க்கிறதுல நிறைய ஆசை உண்டு. நிறைய எண்ணங்களையும் சேர்ப்போம், சாமான்களையும் சேர்ப்போம், எல்லாம் சேர்ப்போம். சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு பிடித்தமான தொழில். ஆனால் எனக்கு இன்னைக்கு சொல்ல நினைக்கிறது லெட் கோ லெட் இன். அதாவது தமிழில் சொல்லணும்னா ஒரு விதத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, போகிக்கு அந்த மாதிரி சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு சின்ன வயசில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பணத்துக்கு நமக்கு சௌகரியம் கிடச்சிருக்கும், நிறைய சேர்ப்போம். யார் யார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டே சில பாத்திரம் வாங்குவோம். அவங்க காதில் இருக்கிற தோடு நல்லா இருக்குன்னு வாங்குவோம். ஒரு வீட்டில் அவங்க சோஃபா வாங்கியிருக்காங்க, புதுசாக நாலு என்னவோ தோணும், அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வாங்கி சேர்ப்போம். அது ஒரு அழகான காலம், தப்பு இல்லை, அதுவும் தேவைதான். நமக்கு அந்த அனுபவம் தேவைதான். பட் ஒரு நேரத்தில் சேர்ந்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய கெப்பாசிட்டி, ஒரு வீடு இவ்வளோ பெருசு தான் இருக்க முடியும், இவ்வளோ பீரோ இவ்வளோ தான் இருக்க முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 புடவை வச்சுட்டு இருக்கோம். இன்னும் 2 புடவை வாங்கிட்டு வரோம்னா அந்த பீரோவில் எவ்வளோ புடவை வைக்க முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டிக்கு வாங்கிட்டே இருந்தானாக்கா புடவைகளை வைக்க முடியாது, என்ன இருக்குன்னு நமக்கு ஒரு குழப்பமே வந்துடும். இன்ஃபேக்ட் அது ஒரு டென்ஷனே நமக்கு கிரியேட் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். ஸோ பழசு ரெண்டையும் வெளியில் அனுப்புறதுக்கு எதையாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். நம்ம பாத்திரங்கள் நிறைய சேர்த்துருப்போம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாட்டி கொடுத்துருப்பாங்க, அம்மா கொடுத்துருப்பாங்க, அத்தை சீர் கொடுத்துருப்பாங்க. அது பெரிய பெரிய வெங்கல விளக்கெல்லாம் இருக்கும். அப்புறம் சில பேர் அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி குழந்தைய தொட்டில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய தொட்டில் வச்சுருப்பாங்க. தாத்தா வாசலில் ஈஸியார் போட்டுட்டு உட்காந்துருந்தாரு, அந்த ஈஸி சேர் ராசியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாமான்களை சேர்த்து வச்சுட்ருப்போம். ஒரு காலத்தில் அந்த மாதிரி சாமான்கள் சேர்க்கிறது கரெக்டாக கூட இருக்கும். அப்புறம் சில இதுக்கு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய இருந்திருப்பாங்க, இல்லை பெரிய குடும்பமாக இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நம்ம வேலை செஞ்சுக்க முடியுமா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அப்புறம் சின்ன சின்ன ஃப்ளாட்டில் குடியிருப்போம். வேலைக்கு அந்த காலத்து மாதிரி நமக்கு தேவையான உதவி எல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த சாமான்கள் எல்லாம் ஒரு நகர்த்தி பெருக்கிறதுக்கோ தேய்ச்சி வைக்கிறதுக்கோ நம்மளால் முடியாமல் போகலாம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இன்றைய காலத்தில் என்ன நமக்கு சௌகரியமோ, இப்போ டெய்லி இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமாக என்னமோலாம் போடுறாங்க, 1000 திருசான மிஷின் அது இதுன்னு போடுறாங்க. இப்போ அதையும் பார்க்கும்போது நமக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ பழசெல்லாம் என்ன பண்ணுறது, அப்புறம் நினைவு வச்சுட்டு இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு ஒரு புடவையோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ ஒரு டப்பாவோ வச்சுட்டு இருப்போம். நினைவுக்காகன்னு வச்சுட்டோன்னா அது வச்சுதான் நமக்கு நினைவு இருக்க முடியுமா? அது எனக்கு புரியல. அவங்கள நம்மளால் மறக்க முடியுமா? அப்புறம் தெர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டேஜ் இன் லைஃப், நம்ம எல்லாத்தையுமே மறந்து போக போகிறோம். அப்புறம் கம்ப்யூட்டர் மாதிரி நம்மளுடைய டிஸ்க்குக்கும் இவ்வளவு தான் மெமரி லோடுன்னு தாங்கும். அப்போ நம்ம புது விஷயங்களை கற்றுக்கிறதோ புது விஷயங்களை ஏற்கிறதுக்கோ இடம் இல்லாமல் போகும். அப்புறம் பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு நிறைய டைம் செலவழிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், வெள்ளியில் நிறைய சீர் கொடுத்துருப்பாங்க, அந்த சீரெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுட்டு இருப்போம். இப்போ நம்மளால வெள்ளி பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு முடியுமா? தேய்ச்சி அதுக்கு பாலிஷ் பண்ணி வச்சுட்டு அது 1 மணி நேரத்தில் மெட்ராஸ் மாதிரி ஏரியாவில் இருக்கிற உப்பு தண்ணியில் டக்குன்னு கருத்து போயிடும். அதுக்கு நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க அதை செஞ்சும் தரமாட்டாங்க. நமக்கு அப்புறம் பயமாக இருக்கும், இதை தேய்க்க போடலாமா, தினப்படிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னுட்டு. ஸோ நம்ம யூஸும் பண்ணாமல் எடுத்து உள்ளேயும் வச்சுட்டு இருப்போம். ஆனால் மறக்காமைக்கு பேரனோட பூனலுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு தட்டு வாங்கி கொடுப்போம், 10,000 ரூபாய்க்கு ஒன்று பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு தேதியில் ஒரு பழைய வெங்கல விளக்கை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு கிலோ 500 ரூபாங்கிற நல்லெண்ணெயில் நம்ம விளக்கேற்ற போகிறோமா? அதை விட அழகழகாக சீரியல் பல்பு எத்தனையோ விதமான விளக்குகள்லாம் இருக்குது, ஆனால் அதையும் பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஸோ தீர்மானம் பண்ணுங்கள், பழையன சாமான்களை ஒரு அளவுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கு ஆட்கள் பலம் கிடைக்காது, நேரம் கிடைக்காது, அதை இன்றைய தேதியில் அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. அப்படிங்கும்போது ஒரு நன்றி சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் கழிச்சிடுங்க. நான் ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே நான் சமைக்கிறேன்னு எடுத்த போது பார்த்தா அடியில்
இந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு அந்த பார்ட்டிக்கு இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கின டப்பாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு 200-250 டப்பா வச்சுருந்தா. எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு யாராவது இந்த பார்ட்டின்னு வந்தாங்கன்னா மிஸ் இருந்தால் கொடுத்து விடுறதுன்னு. ஸோ எவ்வளவு சேர்ப்ப 10 சேர்க்கலாம் 20 சேர்க்கலாம். ஆனால் நம்மளுடைய லிமிட் என்னென்னா அதோடைய எந்த அளவுக்கு தேவைப்படுன்னு பயந்துன்னு சில விஷயங்கள். ஆக்சுவலாக அது எல்லாத்தையும் விட எதிர்க்க போய் ஒரு 10 டப்பா வாங்கிட்டு வர்றது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கொடுத்துருந்த சில்வர் எல்லாம் இருந்தது. லாக்கரில் வச்சா எனக்கு 10,000 கட்டு அப்படின்னு லாக்கர் ஃபீஸ் சொல்லுவான். அதுவே அந்த சில்வரோட விலைக்கு சரியா போயிடுமா இருக்கும் அந்த காலத்தில். இல்லை நான் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு தரையும் டூர் போகும்போது போயிட்டு வரைக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருந்துட்டு இருக்கும். டூரை கூட கொஞ்சம் சரியாக என்ஜாய் பண்ண முடியாதோ அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு ஸ்டேஜில் நல்ல விலை இருந்தபோது எல்லாத்தையும் விற்றுட்டு சூப்பராக ஒரு ஏசி வாங்கி போட்டிருந்தேன். சின்ன காயின்ஸ் வாங்கினேன். அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு டொனேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஸோ மெயின்டைன் பண்ணுற பிரச்சனை எனக்கு இல்லை. இப்போ இருக்கிறதே என்கிட்ட ஒரு எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு விளக்கும் ஒரு தட்டும் தான் நான் வச்சுட்டு இருக்கேன், 2 அகலும் தான். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயங்களை, நம்மளால் உபயோகப்படுத்த முடியாத விஷயங்களை சேர்க்கறது அவசியம் இல்லை. சில புடவைகள் நமக்கு பிடிக்காது, கட்டிண்டா சௌரியமாக இருக்காது, ஆனாலும் அது ஒசத்தி நிறைய விலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்போம். இல்லை, நம்ம 6 மாதங்கள் உபயோகப்படுத்தாத ஒரு சாமானும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே உபயோகப்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருங்கன்னு. ஆக்சுவலாக நான் ஒரு நாவல் படித்தேன். எனக்கு அதுதான் இந்த முக்கியமான அடிப்படை இதை கொடுத்தது. ஒரு லேடி, ஃபாரின் லேடி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. சூட்டெல்லாம் போட்டுட்டு தான் அவங்க வேலைக்கு போனோம். ரொம்ப தள்ளி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க நினச்சிப்பாங்க, இதை நான் மெயின்டைன் பண்ணி போட்டுக்க முடியாதுக்கு, இத்தனை நேரமும் எனக்கு இல்லாதக்கு நான் கட்டப்படும் போது இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ தேவையானது நேரமும் எளிதான வாழ்க்கையும் சொல்லிட்டு. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பொட்டி எல்லாத்தையும் பிரித்து எத்தனை சாமான்கள் இருக்குது, எத்தனை சூட்டு இருக்குன்னு. 2 சூட்டில் என்னால் சௌகரியமாக வாழ முடியாது அப்படின்னா 20மே எனக்கு சௌகரியங்களை கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ராவல் லைட், லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணினான்னா எப்போவுமே சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். சாமான்களுக்கு வேல்யூவை விட நம்முடைய நேரத்துக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் தான் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான எண்ணம். மீண்டும் மகளிர் நலத்துக்காக இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். சாந்தி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.